ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கருவாடு வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம், அதை வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவாட்டோட தலையை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து அதை வந்து எப்படி வந்து ஃப்ரை பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். அதுவும் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு விளமீன் கருவாடு தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 200 ரூபா. இது வந்து கன்னியாகுமரியில் மார்க்கெட்டில் மீன் சந்தைன்னு சொல்லி இருக்கும், கன்னியாகுமரிலேயே அங்கே வாங்கினது தான். இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து லைட்டாக வந்து சுட்டு வந்து வச்சுட்டேன். அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டே லைட்டாக சுட்டு வச்சுட்டேன். இது ஆல்ரெடி வந்து தண்ணியில் வந்து அம்மா வந்து போட்டு தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து வீடியோக்காண்டி தான் நான் மறுபடியும் வந்து சுடு தண்ணி வந்து ஊற்றுறேன். இப்போ நம்ம வந்து எந்த கருவாடாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சாலே போதும். அது வந்து நல்லா வந்து ஊறிடும். இதில் வந்து செல்லு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த செல்லை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கையை வச்சு இது பண்ணாலே வந்துடும். அந்த சைடில் இருக்கக்கூடிய துடுப்பு மாதிரி இருக்குது. இந்த தோல் வேணா வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம அதை கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. ரொம்ப முள் இருந்துச்சுன்னா அந்த சைடில் வயிற்று சைடில் இருக்கக்கூடிய முள்ளை மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து க்ளீன் பண்ணி எடுக்காண்டா. சில பேர் பார்த்திங்கன்னா முள்ளே இல்லாமல் கருவாடை வந்து அந்த சதையை மட்டும் எடுப்பாங்க. அந்த மாதிரியே நம்ம வந்து பண்ணலாம். நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி இடையில வந்து இது வந்து பெரிய கருவாடுங்கிறதால நம்ம வந்து இடையிலே வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து கருவாடு வந்து கீறி இருப்போம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து முள் கொஞ்சம் இருக்கும். இப்போ என்ன பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி முள் இருக்கும். இந்த சைடு மட்டும் நம்ம வந்து அந்த முள்ளை வந்து எடுத்துடணும். இது வந்து நம்ம வந்து கறி வைக்கும் போது அப்படி இல்லைனா தொக்கு மாதிரி பண்ணும்போதோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முள் வந்து நெருன்னு இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரியே வந்து இடையில வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வால் சைடு நம்ம வந்து தூர போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த துண்டு எல்லாமே எடுத்து கறி தான் வச்சுருக்கோம். அது வந்து வீடியோ எடுக்கலை. இது தலையை மட்டும் நான் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து இதை வந்து பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம். அந்த தலையை வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஏற்கனவே வந்து வச்சுருப்போம். அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துவிடுங்க. இதை வந்து ஒரு 4-3 அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். தலை வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து ரொம்ப வந்து சதை இருக்காது. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து சதை இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த முள் மாதிரி இருக்கிறதெல்லாம் சவச்சி வந்து சாப்பிட்டா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து உப்பு இல்லாத கருவாடு தான், அதனால் வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் பொடி, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி வந்து போட்டுவிடுங்க. மஞ்சள் வந்து ஆல்ரெடி வந்து அந்த கருவாடிலே வந்து காயப்படும் போதே மஞ்சள் பொடி போட்டிருக்காங்க. அதனால் மஞ்சள் பொடி வந்து போடலை. கொஞ்சமாக நல்ல மிளகு பொடி அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் அன்றைக்கி வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அதை வந்து போட்டு விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ரொம்ப ஃப்ளேம் வந்து அதிகமாக வைக்காதுங்க. ரொம்ப வந்து கருகுன மாதிரி ஆச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதுக்காக தான். இப்போ போட்டுட்டு லைட்டாக வந்து திருப்பி விட்டுவிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து திருப்பி விட்டு தான் நல்லா வந்து குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து ரோஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா எல்லாமே அப்படி ஒன்றா சேர்ந்து வரும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக போட்டுவிடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சா அப்போ தான் சூப்பரான பொரிச்ச கருவாடு வந்து ரெடி ஆகிட்டு. பொரிச்ச கருவாடு தலை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.